எம்மாடி மருமகளே, என்ன வந்தோடனே வீட்ல உட்காந்தாச்சு? வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா? எத்தே நான் கடைக்கு போறேன்ல, வீட்டுல இருக்கிற வேலையை கொஞ்சம் நீங்க பார்த்தாதானே எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மருமகளே, கடையில நல்ல வியாபாரமோ? ஆமாத்தே, நல்ல வியாபாரம். எத்தே அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, சமைச்சு தரீங்களாத்தே? நீ கவலைப்படாதம்மா, உனக்கு அத்தை சமைச்சு தரேன். கடையில வேற நல்ல வியாபாரம் நடக்குதுங்கிறா. ஓடி ஓடி உள்ள எல்லா ஜாமானையும் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். உடம்பெல்லாம் களைப்பா இருக்கும்ல. ஆமாத்தே, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத மருமகளே, அந்த ஆட்டோட காலை வச்சு உனக்கு நல்ல ஒரு சூப்பு செஞ்சு தந்துடுறேன், சரியா? எத்தே நீங்க ஆட்டுக்காலை வச்சு சமைக்கிறதோட குடல் நல்லா சமைப்பில அத்தே. சரி, அப்ப நான் ஒன்று பண்றேன். ஆட்டுக்கால் சூப்பு, தலைக்கறி, அப்புறம் குடல் எல்லாத்தையும், ஆட்டுக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு உனக்கு நான் சமைச்சு வச்சிடுறேன், சரியா? என் பையன் உன்னை மதியம் மாத்தி விட வருவான். மதியம் வந்து ஒரு பிடி பிடிச்சிரு. அத்தை நீங்க எனக்கு அத்தை இல்லத்த, தெய்வமா கண்ணுக்கு தெரியுது அத்தைய. எனக்கு உடம்பு வலின்னு அந்த ஆடோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்து சமைச்சு தரேன்னு சொல்றீங்க பத்தியெல்லாம், இந்த மனசு யாருக்கு வரும்? சரி மருமவளே, ரொம்ப கண்ணு கலங்காத. ஒரு மதியம் காரம் சாப்பிடும் போது கொஞ்சம் கண்ணு கலங்குறதுக்கு கண்ணீர் வேணும்ல. போ போய் கடையை திறந்து வியாபாரத்தை பாரு, சரியா? நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டு என் மோவனை அனுப்பி வைக்கேன். சரிங்க அத்தை. நான் பெத்த மோவனே எங்க இருக்கா? இங்க வா சீக்கிரம். எதுக்குமா காலையில இவ்வளவு சவுண்டா கூப்பிட்டு இருக்கிய? ஏமா இவ இதுக்கு காலையில அழுவிட்டு இருக்கா? அது வந்துங்க. ஏமா என்ன காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களா? ஏல, இது சண்டை போட்டனால வந்த கண்ணீர் இல்லல, அது ஆனந்த கண்ணீர். நான் அவன் மேல இருக்கிற பாசத்தை நினைச்சு அவ அழுதுகிட்டு இருக்காளே. நெட்டவெளி அம்மா சொல்றது உண்மையா? எனக்கு உடம்பு வலிக்குன்னு ஒத்த வார்த்தை தாங்க சொன்னேன். அதுக்காக எங்க அத்தை ஆட்டோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் குழம்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. உடம்பு வலி வர அளவுக்கு நீ அப்படி என்ன வேலை செஞ்சா? ஏல, கொஞ்சமாவது மனச்சாட்சியோட பேசல. அவ ஒரு நாள் முழுக்க கடையில ஒத்தையில நின்று வியாபாரம் பார்க்கா. அப்ப உடம்பு வலிக்காதா? ஏமா வாங்கிட்டு இவ சொன்னாலாங்கோ கடையில இன்னும் மொத்த வியாபாரத்தையும் ஒத்தையில நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு? ஏல ஆமா, வேற யார் கடைக்கு உதவிக்கு போறோம்? அவ ஒத்தையில நின்று எல்லா வியாபாரத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஏம்மா நீங்க சரியான லூசுமா. இல்ல, நான் ஒண்ணு பெத்தவா, ஞாபகம் இருக்கா? லூசு ஈசன் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. பின்ன என்னம்மா, கடையில ஒரு வியாபாரம் இல்ல, வர்ற 4 கஸ்டமர்ட்டையும் சண்டை போட்டு வியாபாரம் பாக்குறாமா. அங்க கடையில என்ன வியாபாரம் நடக்குது நீங்க இப்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிய? என்னன்னே, என் பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? அச்சே அது அது வந்து வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதாத்தே செய்யுது. என்னது, வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குதா? இல்ல, இவ இவ்வளவு நேரம் கடையில எல்லா வியாபாரத்தையும் ஒத்தையில பார்த்து சலிச்சவ மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா. இல்ல நடிப்பு தானல. இது தெரியாம நான் அவளுக்கு ஆட்டு காலு ஆட்டு குடல்ல பேசிட்டு இருந்தேன். நேத்து கூட வியாபாரம் பாக்கன்னு ஒரே ராணியாக்கிட்ட சண்டை இழுத்துருக்காமா. நேத்து ராணியாக்கா நைட்டு பார்த்துட்டு ஒரே இவளை பத்தி ஆவுராளி. இப்படி கடை நடத்தினா கடை விளங்காது, எந்த வியாபாரமும் நடக்காதுன்னு அந்த அக்கா என்ற கழுவி ஊத்துறாவுமா. நமக்கு எதிரி எங்கேயும் இல்ல, நம்ம கூடயே தான் இருக்காளுங்க. சி, கடையில ஒரு சாமான் வாங்குறது இல்ல, ஆனா போட்டு கொடுக்குற வேலையை மட்டும் நல்லா பாக்குறாளுங்க. நெட்டா, அத்தே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒழுங்கு மாதிரியே போய் வியாபாரத்தை பாரு. அப்புறம் மதியம் பழைய சோறு தான் இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் மாப்பிள்ளாம் இருக்குன்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு வந்துடாத. பழைய கஞ்சி குடிச்சிட்டு 2 போய் கடையை பார்த்துட்டு. சரிங்க அத்தா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கால் சூப்பு அப்புறம் குடல் கறியெல்லாம் வச்சு நல்ல வெளுத்து கட்டலாம் நினைச்சேன். என் ஆசையில இப்படி ஆப்பு வச்சுட்டாரு என் வீட்டுக்காரு. அந்த மனுஷே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா கூட நமக்கு அந்த ஆட்டுக்கால்லாம் கிடைச்சிருக்கும். சரி, நெட்டவெளி தலையில இன்னைக்கு பழைய சோறுன்னு எழுதி வச்சிருக்குது, யாரால மாத்த முடியும்னு சொல்லி வந்து கஞ்சி குடிச்சிட்டு போவோம். 4 முடியாக்கா, எங்க இவ்வளவு விசையா நடந்து போயிட்டு இருக்கிய? பிரியாணி சாப்பிடதான். பிரியாணியா? ஆமா நெட்டவெளி அக்கா, நாங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம். என்ன சொல்றியே, எனக்கு ஒண்ணும் புரியல. எக்கா, இப்படி மொட்டையா பேசினா நெட்டைக்கு எங்கக்கா புரியும்? நல்ல விளக்கமா சொல்லுங்களா. நெட்ட, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்களாம். அந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்குலாம் மட்டன் பிரியாணியா, அதனாலதான் நாங்க எல்லாம் கிளம்பி வேகமா ஓடி போறோம். ஏக்கா என்னக்கா சொல்றிய, உண்மையத்தான் சொல்றியலா? ஏக்கா, நாங்க ஏக்கா போய் சொல்ல போறோம்? மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆளாளுக்கு கையில ஒரு பார்சலோட போய்கிட்டு இருக்காவ. அது தெரிஞ்சுதான் இப்ப நாங்க வேகமா ஓடி வந்துட்டு இருக்கோம். ஏக்கா நானும் வந்தா கிடைக்குமா? மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டன் பிரியாணி, யாரு போனாலும் சாப்பாடு இருக்குது. ஏக்கா 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 அப்ப நானும் உங்க கூடயே வரேன்க்கா, கூட்டு போங்கக்கா. நெட்டவெளி அக்கா, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? ஏம்ப
பின்ன என்னக்கா மனசார நீங்க ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கடை வியாபாரத்தை விட்டுட்டு வரேங்கிறியே? ஆமா, பொல்லாத கடை வியாபாரம். நாம ஒன்றும் நினைச்சு போய் கடையை திறந்தோன்னா எங்க வியாபாரம் நடக்குது? சண்டையே தீர மாட்டேங்குது. லாபம் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆமா புறாமட்டகினி நெட்டவழி சொல்றது உண்மைதான். நேத்தெல்லாம் ராணியக்கா கூட ஒரே சண்டையா போச்சு. நாலு முடி ராணியக்கா என்கிட்ட சண்டை போடுறதோட நிப்பாட்டாம என் பிரியங்கிட்டையும் ஆவராளி சொல்லி அனுப்பி விட்டுருக்குது. என்ன சொல்றா? ஆமாக்கா, எனக்கு நீ கொஞ்சம் அசதியா இருக்குன்னு எங்க அத்தைட்ட மட்டன் குழம்பு வச்சு கேட்டேன். எங்க அத்தையும் வச்சு தரேன்ட்டாவ. அதுக்குள்ள என் வீட்டுக்கார் வந்து நடுவுல இந்த குளத்துல குட்டையை கலப்புற மாதிரி எல்லாத்தையும் குழப்பி விட்டு இருக்கிற சாப்பாடையும் கெடுத்து விட்டு எனக்கு பழைய சோறை போடுறேன்னு சொல்லிட்டு என் தாய் கிழவி. அப்புறம் என்ன, சோகத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கேன். கடையை திறந்துட்டு ஏதாவது வியாபாரத்தை பார்ப்போம், மிஞ்சினது மிஞ்சிட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். நெட்டவழியக்கா நீங்க இப்ப எங்க கூட வந்துட்டீங்கன்னா உங்க மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும்ல. தெரிஞ்சாதானே பிரச்சனை ஆகும், நம்ம தெரியாம பாத்துக்கிடுவோம். என்னவோ நெட்ட உங்க மாமியார்ட்ட நீ மாட்டிக்காம இருந்தா சரிதான். ஏக்கா, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணியை ஒரு பிடி பிடிக்க வைப்பேன். இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா மட்டன் பிரியாணியை மோந்து பார்க்கிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். சீக்கிரம் போவோமா? ஏக்கா, இழுவ சொல்றதும் சரிதான். பந்திக்கு முந்தனுக்கா, அப்புறம் நம்ம நேரமாகி போய் வெறும் இலைய எடுக்கிற நிலைமையாயிடக்கூடாது. சரி வாங்க போலாம். ஏவ எல்லாரும் என்னைய விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கிய? நெட்ட உங்க அத்தட்ட நீ இன்னைக்கு செத்தா. நெட்ட வெளியக்கா நான் அப்பயே சொன்னேன்ல, நீங்க அப்படியே திரும்பி போயிருக்கலாம்ல. பாருங்க யார் கண்ணில் படக்கூடாதோ அவிய கண்ணில் பட்டாச்சு. நல்லா மாட்டிக்கிட்டிய. எப்படிங்களா எல்லாரும் என்னைய விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கிய? எக்கா, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுனா மட்டன் பிரியாணி தாரேன்னு சொன்னாவக்கா, அதான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பிளா, என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. நானும் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிருப்பேனே. நெட்ட ராணியக்கா. நீயுமா பிரியாணி திங்க போறா? ஆமாக்கா. கடையப்ப யாரு பாக்குறா? கடையவாக்கா, என் வீட்டுக்கார திறந்து வைக்க சொல்லியிருக்கேன்க்கா. நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பிரியாணியை தின்னுட்டு சீக்கிரமா கடைக்கு போகணும்க்கா. ஆஹா, நானும் நீ என்னமோ கடையை அடைச்சிட்டு தாங்க சோவாரம் வந்திருக்கியோன்னு நினைச்சேன். இல்லக்கா இல்லக்கா, என் மாப்பிள்ள அங்க இருக்காரு. சரி எதுக்கு அப்படி நின்று பேசிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்கணும். வாங்க எல்லாரும் நடைய கட்டலாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஓய் நெட்ட, என்னக்கா? மட்டன் பிரியாணி திங்க அப்புறம் நல்ல கலகலப்பா வராம என்னத்துக்கு இப்படி இழுவிட்டு வரா? போ, ஆளு மூலமா ஒழுங்கா சிரிச்சு வாங்கி பேசிட்டு போங்க. அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். சரிக்கா.